எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா மற்றும் சசி சார், முருகதாஸ் சார், தனஞ்சயன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் டைம். எங்களுக்காக டைம் எடுத்து வந்ததுக்கு அண்ட் யூ ஹவ் மேட் த ஈவென்ட் மோர் ஸ்பெஷல் டு அஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். பாபு விஜய் சார், தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஏன்னா நீங்கள் வந்து நம்ம பேசின மாதிரி நிறைய தடங்கள் இருந்தது, பட் ஸ்டில் we made this happen today, and thank you so much for believing in me and like giving me this opportunity, sir. ரொம்ப ரொம்ப நன்றி. And ஜெய் சார் அவரோட இரண்டாவது படம் ரொம்ப ரொம்ப கைஸ் நான் பேசிட்டு இருக்கேன், என்ன பாருங்க. மைக் டவுன் பண்ணுமா? ஓகே ஓகே. ஜெய் சாரோட இரண்டாவது படம், இட் வாஸ் அப்சல்யூட் ப்ளஷர் ஒர்க்கிங் வித் ஹிம் அகெயின். அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு ரிச்சர்ட் சார், எங்கள் எல்லாரையும் ரொம்ப ரொம்ப அழகாக காட்டினதுக்கு. அண்ட் மிச்ச காஸ்ட் அண்ட் க்ரூ எவ்ரிபடி, தேங்க்யூ ஸோ மச். ஸோ 15ஆம் தேதி மே 15th படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாரும் வந்து உங்கள் ஆதரவை கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ. ஹாய், வணக்கம். Congratulations to the team, first of all. And I thank Jay sir for giving this opportunity for me, and so much thanks to Babu sir for accepting me as a costume designer to this film. And நான் நிறையா பாபு சார் கிட்டேருந்து கற்றுக்கணும். அண்ட் ஒரு விஷயம் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, ஒரு பர்ஃபெக்ஷன் பார்ப்பாங்க, ரொம்பவே பர்ஃபெக்ஷன் என்கிட்டேருந்து பார்த்தாங்க. அண்ட் தேங்க்யூ, ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் யூ சார். அண்ட் for the whole team, just a good luck for this movie, and my best friend Meenakshi, all the very best, and all the team members, congratulations and best of luck. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இசையமைப்பாளர் அவருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த யூனிட்டுக்குள்ளே வர்றதுக்கு காரணமாக இருந்தார் அவர் தான். அவர் மூலியமாக தான் இயக்குனர் பாபு விஜய் சாரை தெரியும். நானும் கிரீஷாரும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக என்னென்னு கேட்டிங்கன்னா, கவிதைகளுக்கும் வரிகளுக்கும் ரசிகனாக ஒரு இசையமைப்பாளர் இருக்கும்போது தான் எழுதுறதுக்கு ஆசையாக இருக்கும். ஏன்னோ மீட்டருக்கு கிடைச்சா போதும், நமக்கு வந்து ஒரு சந்தத்துக்குள்ளே அமைஞ்சால் போதும் அப்படிங்கிறதுக்கு மத்தியில் வரிகளை ரசித்து படைப்பாளிகளே அல்லது கவிஞர்களை வந்து என்கரேஜ் பண்ணுற இசையமைப்பாளர்கள் வரிசையில் இன்றைக்கி வளர்ந்து வருகிற அந்த வரிசையில் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ரசிகனாக தான் நான் அவரை பார்ப்பேன். தமிழ் வரிகளுக்கும் கவிதைகளுக்கும். இந்த படத்தில் 2 பாட்டு எழுதியிருக்கேன். நீங்கள் பார்த்த அந்த 2 பாட்டில் ஒன்று சட்டென்று வானதை மாநிலை, அந்த என்னுடைய சாங்கு, இன்னொரு சாங்கு உயிரே அப்படின்னு ஒரு சாங்கு. இதை 2ம் நாங்கள் பண்ணியிருக்கோம். மீதி வந்து கூட்டமாக சேர்ந்து ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க எல்லாருமே. அப்போ கூட சொன்னோம், ஏன் இந்த பாட்டு மட்டும் கொடுக்கல, நாங்கள் ஒரு பெரிய கூட்டமாக எழுதிட்டுருக்கோம், இதுக்குள்ளே நுழையாதீங்க அப்படின்ட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து பாபு விஜய் சாரை பார்க்கும் பொழுது ரொம்ப எளிமை, ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அவர் அப்படின்னாரு. எனக்கு ஒரு பக்கம் பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. பிஸ்னஸ் மேன் கிரியேட்டராக மாறுறது வந்து ரொம்ப சிரமம். ஏன்னா வந்து அங்கே ஒரு பக்கம் கணக்கு பார்க்கணும், இல்லைனா கலையை பார்க்கணும். ஆனால் 2 கோட்லேயும் அழகாக எவ்வளோ வந்து நகர்த்தி இந்த படத்தை எனக்கு வந்து ஒரு அற்புதமான படைப்பாக கொடுத்துருக்குறாங்க. 2வது, இந்த மேடை ரொம்ப நாள் கழித்து நிறைய ஊடக நண்பர்கள், நிறைய நண்பர்களை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்க ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஏன்னா இன்னும் 20 வருஷம் போணுச்சுன்னா மனிதர்களை சந்திக்கிறதே திருவிழா போல இருக்கு. ஏன்னா நவீனம் வந்து இன்றைக்கி எல்லாத்தையும் பிரித்து வச்சிடுச்சு. முகத்தை பார்த்து பேசுகிற ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த படத்தின் மூலம் கிடைத்திருக்கிறது. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் சசி சாரும் சரி, முருகதாஸ் சாரும் சரி, அவங்க கூட நான் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் கூட அவங்களுடைய ரசிகர்கள் பட்டாளத்தில் நானும் ஒரு ஓரத்தில் இருப்பேன். இதில் எனக்கு ஒரே ஒரு ஆச்சரியம் என்னென்னா, ஜெய் சாரை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியம், எப்போ பார்த்தாலுமே புதுசாக ஸ்கூலில் சேர்த்து விட்ட பிள்ளை மாதிரியே உட்காந்துருப்பார். என்ன கூட்டம் இருந்தாலும், எத்தனை பழக்கம் இருந்தாலும், எவ்வளோ பழக்கம் இருந்தாலும், ஏதோ ஒன்று என்னமோ புதுசாக ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு அவர் விட்டுட்டது மாதிரியே ஒரு அந்த இன்னசென்ட் தான் அவருடைய பலம் நான் நினைக்கிறேன். எனவே அவர் படத்தில் அவர் கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணுறது, என்னுடைய பாடல்கள் அவர் நடிப்புக்கு கிடைச்சது பெரிய வரமாக கிடைக்கிறேன். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டங்களில் பாடல்களை வந்து கொண்டாடப்படுகிற காலங்களில் ஒரு நீளமான பாடல்களோ அல்லது நல்ல வார்த்தைகள் உள்ள பாடல்களோ வருவது ரொம்ப அபூர்வமாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த படத்தில் நான் எழுதின 2 பாடல்களும் நிச்சயமாக வந்து எல்லாரும் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய ஒரு களத்தில் எனக்கு அமைச்சு கொடுத்த இசையமைப்பாளருக்கும் இயக்குனருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். பத்திரிகை நண்பர்கள், வீடியோகிராஃபர், ஸ்டில் கேட்டர் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி வந்து பாபு விஜயோட ஃபஸ்ட்டு ஃபில்மு, டைரக்ஷன்லேயும் சரி ப்ரொடக்ஷன்லேயும் சரி ஃபஸ்ட்டு ஃபில்ம். என்னோடய ஃபஸ்ட்டு ஃபில்ம் அப்போது நான் எப்படி ஒரு ஆர்வமாக இருந்தனோ, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தனோ, அதே அளவுக்கு சந்தோஷமாக நான் இன்றைக்கி இருக்கேன். பாபு விஜய் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமானவர்.
ரொம்ப வந்து நீங்களாம் வந்து இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸுங்களாம் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணும்போது உங்களை கமிட் பண்ணியிருப்பார், ப்ரொடியூசராக கமிட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல சம்பளம் பேசியிருப்பார். ஆனால் படம் முடியும் போது தான் தெரிஞ்சிருக்கும் உங்ககிட்ட இருந்து 3 மடங்கு வேலை வாங்கியிருப்பார் எல்லார்கிட்டையும். ஏன்னா எனக்கு தெரியும் பாபு விஜய் எந்த மாதிரின்னு சொல்லி. ஒரே ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். இது வந்து சர்க்கார் டைமில் நடந்த ஒரு விஷயம். ஸோ சர்க்காரில் வந்து அந்த படம் முடிஞ்ச பிறகு ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்தது. அதில் வந்து இன்டர்வியூ வந்து அதில் இருந்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் வந்து நான், ஹீரோயின், அப்புறம் வந்து பழக்கற்பியா சார் இருந்தார். ஸோ நாங்கள்லாம் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தோம். அப்போ கொடுத்துட்டு இருக்கும்போது பழக்கற்பியா சார் வந்து பாபு விஜய்கிட்ட கூப்பிட்றாரு. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, விஜய் பாபு, எனக்கு வந்து அரசியல் மீட்டிங்னா நான் பேசிடுவேன், சினிமா இன்டர்வியூனா எனக்கு எப்படி கொடுக்குதுன்னு எனக்கு தெரியலையே, எனக்கு என்ன பேசணும் சொல்லுங்கள் அப்படின்னு. ஒன்று சொல்லார், இல்லை சார் நீங்கள் வந்து சொல்லலாம்ல சார், ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து சினிமாவில் நடிக்கிறதுக்கு பயந்தீங்க, அப்போ நான் வந்து உங்களை பார்த்தேன், வந்து பார்த்துட்டு நான் சொன்னேன், நான் வந்து இல்லை சார், நான் இல்லை இதில் வில்லன் கேரக்டர் நான் எப்படி பண்ணுறது, நான் ஏற்கனவே பொது வாழ்க்கையில் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன் வந்து, இல்லை சார் நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் வந்து இல்லை நீங்கள் இந்த வந்து கேரக்டர் பண்ணீங்கன்னா நீங்கள் நல்லா ரீச் ஆவீங்க, நீங்கள் வேணால் உங்கள் பேர பசங்கிட்ட கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நீங்கள் போய் உங்கள் பேர பசங்கிட்ட கேட்டீங்க, அவங்க வந்து விஜய் சார் படமா கண்டிப்பாக பண்ணுங்கள், நீங்கள் நல்லா ரீச் ஆவீங்க அப்படின்னு அவர் சொன்னார்ல சார், அதை பேசுங்க சார். ஓ கரெக்ட் இல்லை, அதை பேசலாம் சார். அப்புறம் முக்கியமாக வந்து இந்த படம் ஆரம்பித்தது வந்து நீங்கள் வந்து என்னை விஜய் பாபுன்னே கூப்பிட்றீங்க. என் பேர் விஜய் பாபு கிடையாது, என் பேர் பாபு விஜய், நல்லா சொல்லுங்கள் பாபு விஜய் அப்படின்னு அவரை மிஸ்மரைஸ் பண்ணிட்டார். இப்போ இன்டர்வியூ ஆரம்பிக்குது, என் பக்கத்தில் உட்கார்றாரு. அவர் எதிர்பார்த்த கேள்வி கரெக்டாக வருது. எப்படி சார் இந்த படத்தில் நீங்கள் நடிச்சிங்க, நீங்கள் வந்து ஒரு பொலிட்டீஷியன், நீங்கள் எப்படி வந்து இந்த படத்தில் நடிச்சிங்க அப்படின்னு. இந்த படம் வந்து நான் வந்து என் வீட்டுக்கு வந்து டைரக்டர் அனுப்புனார்னு சொல்லி பாபு விஜய்னு ஒருத்தர் வந்தார். அப்போ சொன்னார், நான் வந்து எப்படிங்க இது நான் நடிக்கிறது, நான் வந்து இதில் பாலிடிக்ஸில் பொது வாழ்க்கையில் இருக்கேன் அப்படின்னு கேட்டேன். அப்போ பாபு விஜய் சொன்னார் வந்து, இல்லை சார் நீங்கள் உங்கள் வீட்டில் வேணால் கேட்டு பாருங்கன்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னார். அப்புறம் நான் சொன்னேன், இல்லை பாபு விஜய் நான் எப்படி பாபு விஜய் நான் எங்கள் வீட்டில் ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து மறுநாள் வந்தார், பேர பசங்களாம் இல்லைப்பா நீங்கள் பண்ணுங்க என்ன. அப்புறம் மறுநாள் பாபு விஜய் வந்தார். அப்போ பாபு விஜய்கிட்ட நான் சொன்னேன், பாபு விஜய் நான் இந்த படத்தை பண்ணுறேன் பாபு விஜய் சொன்னோன்னே நான் பக்கத்தில் இருக்கேன், ஏய் படத்து டைரக்டர் நான், என்னை ஒரு தடவை கூட என் பேரை சொல்ல, இத்தனை தடவை பாபு விஜய்ன்னு சொல்கிறாருன்ட்டு இவனை தேடினேன். அப்படியே எங்கடா இருக்கான் அப்படின்னு இவனை தேடினேன். இதே மாதிரி ஒரு லைட்டில் அப்படியே அவுட்லைனில் போனேன். என்னை பார்த்து நேராக கேமரா பின்னாடி எடுத்துட்டு அங்கேருந்து இப்படி எட்டி பார்க்குறான், என்னடா இதெல்லாம் அப்படின்னு. அப்புறம் முடித்த உடனே இன்டர்வியூ முடிஞ்சுது. உடனே வெளில வந்தோடனே நான் கேட்டேன், டேய் என்னடா படத்து டைரக்டர் நானா நீயா, உன் பேர் இவ்வளோ தடவை சொல்கிறாரு, என் பேர் ஒரு தடவை கூட சொல்ல அப்படின்னா. சார் விடுங்க சார், ஆற்றுல போகிற தண்ணி அவன் அண்டாண்டா வளரான், நான் ஒரு சொம்பு தானே சார் அண்ணன், விடுங்க சார் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு நெருக்கமானவர். முக்கியமாக என்னுடைய கடினமான சமயத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ அப்போ வந்து போஸ்டர்லாம் கிழிக்கிறது அப்படி இப்படின்ட்டு ஒரு பயங்கரமாக நடந்தது. அப்போ வந்து அது இல்லாமல் என்னை வந்து அப்போ வந்து போலீஸ்லாம் துரத்திட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பாபு விஜய் வண்டி ஓட்டி ஒரு நல்ல டிண்டட் கிளாஸ் அதில் உட்காந்துக்கிட்டு 2 பேரும் போயிட்டுருப்போம். அப்போ காசி தேட்டர் பக்கத்தில் வந்து அவர் வண்டி ஓட்டுறாரு, நான் வண்டி பக்கத்தில் உட்காந்துருக்கேன். அந்த காசி தேட்டர் வெளியில் வந்து போலீஸ் ஃபுல்லாக அந்த பேனர்ஸு கட் அவுட்டெல்லாம் கிழிக்கிறாங்க. அப்படியே நாங்கள் 2 பேரும் அப்படியே பார்க்குறோம், கண்ணில் இருந்து தண்ணியாக வருது, என்னடா இப்படி போஸ்டரை கிழிக்கிறாங்களேன்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு கடினமான நேரத்துலேயும் ஒரு ஹார்ட் டைம்லேயும் எனக்கு வந்து பாபு விஜய் கூட வந்திருக்காரு. இதில் என்ன ஒரு காமெடினா, இன்னைக்கு காலையில் நான் கேட்குறேன், பாபு விஜய் என்னையா பேசுறது அப்படின்னு தெரியல சார், அன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதை மறுபடியும் என்னை பேச வச்சுட்டோம் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் பாபு விஜயோட டேலண்ட். ரொம்ப ஒரு சின்சியர். என்கிட்ட இருந்த உதவி இயக்குனர்கள் ஒரு 12 பேர் டைரக்டர் ஆகியிருக்காங்க இது வரைக்கும், எல்லா லாங்குவேஜ்லேயும் சேர்த்து. அதில் இன்றைக்கி வந்து பாபு விஜயோட ஒரு ஃபஸ்ட்டு டே அப்படின்னும் போது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டெய்லி வந்து ஒரு 7-7:30 அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா
ஷார்ப்பாக நான் கீழே இறங்கும்போது வண்டியில் நின்றுட்டுருப்பார். அப்படி வண்டியில் சாஞ்சிட்டு நின்றுட்டுருப்பார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சில அசிஸ்டன்ட் டைரக்டருங்க தான் வந்து நம்மளை சோம்பேறி ஆக்கிடுவாங்க. எப்படின்னா நம்ம உட்காந்து ரெடி பண்ணி வர்றதுக்குள்ளே ரிஹர்சல் அது இது எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பக்காவாக வந்து ஒரு தடவை ரிஹர்சல் பண்ணும்போது பார்த்துட்டு அப்படியே நம்ம டேக் போகலாம். அந்தளவுக்கு என்னை வந்து சோம்பேறி ஆக்குனதில் பாபு விஜய்க்கு நிறைய பங்கு இருக்குது. அந்தளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் டைம் வந்து டைரக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதுக்காக நான் வந்து வாழ்த்துறதில்லை, இறைவனை நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த படத்தில் கதாநாயகன் ஜெய்க்கும் எனக்கும் ஒரு நல்ல ஒரு கனெக்ட் உண்டு. என்னோடய ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு படம் எங்கேயும் எப்போதுலேயும் அவர் தான் ஹீரோவாக பண்ணார். ஸோ ஒரு ஒரு லக்கு இருக்குது. அதே மாதிரி ராஜாராணி என்னோடய ப்ரொடக்ஷனில் 2வது படம் பண்ணார். ஸோ இது 3rd ஃபில்ம். ஒரு ஹாட்ரிக் வெற்றியை வந்து நீங்கள் வந்து என் அசோசியேஷனில் நீங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட்டு, அற்புதமான நல்ல டைமிங். அவர் சினிமாவில் விட பர்சனலாக நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் காமெடிலாம் ரொம்ப நல்லா பண்ணுவார். ஏன்னா எங்கேயும் எப்போதும் ரிலீஸ் அப்போ நாங்கள் வந்து ஒரு டூர் தியேட்டர் விசிட் மாதிரி போனோம். அப்போ அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர், அந்த டைமிங்கை என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. ஜெய் சாருக்கும் இது வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தோட ஹீரோயின் மீனாட்சி வந்து இவங்க வந்து ஒரு கிளாசிக்கல் டான்ஸரு. எனக்கு இவங்களை முன்னாடி தெரியும், ரொம்ப முன்னாடி தெரியும்னா தெரியும், அவ்வளோதான். என் பொண்ணு வந்து இவங்க 2 பேரும் ஒரே டீச்சர்கிட்ட வந்து குருக்கிட்ட வந்து கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுக்குறாங்க. என் பொண்ணு வந்து 10th படிக்கிற சின்ன பொண்ணு தான். ஸோ அந்த டைமில் வந்து இவங்களை நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்களுக்கும் இது பாபு விஜய் வந்து சொன்னாப்புல இவங்க தான் அப்படின்னோன்னா, ஐயோ எனக்கு தெரியுமே அப்படின்னு ஸ்டில்லு காமிச்சோன்னே தான் எனக்கு தெரிஞ்சுது. பட் அவங்க பேர் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இந்த படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சாங்ஸில் ரொம்ப நல்லா இருக்காங்க. நல்ல ஒரு அப்பீரன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் தமிழ் சினிமா கிடைக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். கேமராமேன் வந்து சொன்னார், ரொம்ப ஃபாஸ்ட்டுன்னு சொன்னார். எப்படிடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண அப்படின்னு கேட்டப்போ அப்போ சொன்னாப்புல, இல்லை சார் நல்ல ரிச்சர்டு வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக பண்ணுறாரு அப்படின்னு சொன்னார். ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க நிறைய பேர், ஆனால் ஃபாஸ்ட்டாக நல்ல குவாலிட்டியாக கொடுக்கறது வந்து சில பேர் தான் இருக்காங்க. நீங்கள் வந்து நல்ல குவாலிட்டி கொடுத்துருக்கீங்க. நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூவை வந்து செலவு பண்ணுற பணத்தை ஸ்க்ரீனில் காட்டுறது தான் வந்து ஒரு கேமராமேன் ஒரு கஷ்டமான வேலை. அது ரொம்ப காமிச்சிருக்கீங்க. நிறைய லொக்கேஷன்ஸ் போயிருக்கீங்க. கொடைக்கானல் போய் அவுடோரில் போய் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ணதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ரொம்ப வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கும். எடிட்டரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பர்டிகுலராக இப்போ அந்த வீழ்வேன் என்று நினைத்தாயோ நான் அந்த ஒரு வைப் வந்து சூப்பராக இருந்தது. கேட்கும்போதே ரொம்ப நல்லா இருந்தது. சாங்ஸும் விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நிறைய தடைகளுக்கு அப்புறம், நிறைய போராட்டங்களுக்கு அப்புறமும் இந்த படத்தை வந்து பாபு விஜய் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து சமர்ப்பிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்த்து, குறிப்பாக பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், யூடியூபர்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுங்க. பாபு விஜய் டைரக்டராகவும் ப்ரொடியூசராகவும் ஜெயிக்கணும்னு சொல்லி நான் வாழ்த்தி இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். என் நெஞ்சில் குடியிருக்கும் ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ஸ்டேஜில் சொல்லணுன்ட்டு. ஸோ இங்கே வந்திருக்க அனைத்து பெரியவர்களுக்கும், மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, அப்புறம் நம்ம செலிப்ரிட்டிஸ், முருகதாஸ் சார், சசி சார், ஸ்னேகன் சார், அப்புறம் என்னோடய ஃபைட் மாஸ்டர், எடிட்டர், மியூசிக் டைரக்டர் அண்ட் கேமராமேன் சார், எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எல்லாருக்குமே இப்போ வந்து பிஸியாக எல்லாருக்குமே ஒர்க் இருக்கும். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு சரி இவங்க கூப்பிட்றாங்களே, சரி போய் பார்ப்போன்னு ஒரு அன்போடு இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அது இந்த டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து நான் ரொம்ப ப்ரீஷியஸாக பார்க்குறேன். உண்மையிலே இது ரொம்ப சீரியஸாக ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்ததுக்கு. இப்போ இவ்வளோ கேட்டுனதில் நம்ம என்ன பேசணும், இப்போ நம்ம எந்த ஃபங்க்ஷனில் இருக்குன்னே மறந்துட்டேன் நான். ஸோ எனக்கு ஆக்சுவலி வந்து ஜென்ரலாக உங்களுக்கு எந்த டைரக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ஃபேமிலிஸ் எல்லாம் அப்பப்போ கேட்பாங்க. நான் எப்போவுமே சொல்கிற ஒரே பேர் வந்து ஏஆர் முருகதாஸ். எப்போவுமே நான் சொல்லுவேன். கொஞ்ச நாள் போக போக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரி வேறு ஏதாச்சும் இவன் பதில் சொல்கிறான்னா பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆப்ஷன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு மணிரத்னம் சார், சங்கர் சார், ஏஆர் முருகதாஸ் சார், யார் உனக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் அப்பயும் நான் ஏஆர் முருகதாஸ் சார் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு உண்மையிலேயே நான் வந்து
அவரோட படங்கள் பார்த்து எனக்கு எந்த அளவுக்கு பிடிச்சதோ, அவர் கூட எங்கேயுமே புண்ணுன்ற படம் அவர் ப்ரொடியூஸ் பண்ண படம். ஸோ அந்த படத்தில் நடிக்கும் போது அவரோட கேரக்டர் அந்த பிஹேவியர்ஸ்லாம் பார்த்து நிறைய அவரை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அவருக்கே தெரியாமல். ரொம்ப ஸ்வீட், ஒரு விஷயத்த வந்து கரெக்டாக புரிகிற மாதிரி சொல்லுவார். ஸோ என்கிட்டயும் அப்படி ஒன்று சொன்னார், இன்றைக்கி வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஸ்வீட்டாக வந்து படம் ஃபஸ்ட்டு எங்கேயுமே போதும் ஃபஸ்ட் டே ஷூட்டிங்கில் மார்னிங் ஒரு 7 o'clock வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு சார் வந்திருந்தார். அப்புறம் என்கிட்ட வந்து உங்ககிட்ட ஒரு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் அப்படின்னாரு. சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, நீங்கள் வந்து ஷூட்டிங் டைமில் மட்டும் கொஞ்சம் ஏர்லியராக தூங்கிடுங்க. ஏன்னா நீங்கள் லேட்டாக தூங்குனீங்கன்னா அதுக்கப்புறம் அது ஒரு டார்க் சர்க்கிள்ஸ் வரும். நீங்கள் அதை ஹைட் பண்ணுறதுக்கு ஒரு மேக்கப் போடுவீங்க. அந்த மேக்கப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கேமராமேன் சார் வந்து லைட்ஸ்லாம் செட் பண்ணணும். ஸோ அது அப்படின்னு எல்லாமே மாறும். ஸோ உங்களோட ஒரு சின்ன தூக்கம் வந்து பின்னாடி உங்களோட வேலைகள் இவ்வளோ பாதிக்கும் அப்படின்னு சொன்னது எனக்கு அவ்வளோ புரிஞ்சுது. சார் நான் ஜென்ரலாகவே சீக்கிரம் தூங்கிடுவேன் சார், பட் இன்னிலேருந்து நான் சீக்கிரம் தூங்கிடுறேன் சார் அப்படின்ட்டு. ஷூட்டிங்லாம் இப்போ கூட ஷூட்டிங் எனக்கு நாளைக்கு மார்னிங் ஷூட்டிங்னா அந்த 10:30க்கு எனக்கு முருகதாஸ் சார் ஞாபகம் வந்துடுவார். நல்ல வேளை எனக்கு கல்யாணம் ஆகலை சார், இல்லைன்னா ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு சார் தூங்க சொல்லியிருக்காரு, நான் படுக்கிறேன் பாய். ஸோ இப்போ வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அது எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது சார். அந்த பழக்கமே வந்து அந்த ஏர்லி ஸ்லீப் அப்படின்ற பழக்கம் நமக்குள்ளே இருக்கும்போது அது 100% மார்னிங் வந்து ஏர்லியராக வேக்கப் பண்ணி ஆகணும். ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம். அது ஃபாலோ பண்ணும்போது அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அன்றாய் வரமாக பார்த்துக்கிறேன் சார். அப்புறம் இந்த படத்தில் வந்து மியூசிக் டைரக்டர் வந்து ஃபஸ்ட்டு வேற ஒரு மியூசிக் டைரக்டர் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணி டைரக்டர் சார் வந்து நம்ம மூக்குத்தி அம்மனோட மியூசிக் டைரக்டர் தான் நம்மளுக்கு அப்படின்னாங்க. ஓகே சூப்பருங்க, வெரி நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாங் கம்போஸ் பண்ணிவிட்டு அந்த சாங் வந்து கேட்டேன் நான். அதோட ஒரு ஃபஸ்ட்டு ப்ளே பண்ண ஒரு 30 செகண்ட்லேயே தெரிஞ்சிச்சு, ஆஹா மாட்டினார் அவர் நல்ல மியூசிக் டைரக்டர் நம்மக்கிட்ட அப்படின்ட்டு. அக்காடி சாங் தான். அக்காடி சாங் வந்து நீங்கள் ஏர்பாட்ஸில் கேட்கும்போது அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக, அவ்வளோ ஒரு புதுசாக, இது கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த சிங்கிள் ரிலீஸ் ஆகும்போது அப்படி தான் இருந்தது. டக்குன்னு 1 million 2 million 3 million அப்படியே போயிட்டே இருந்தது. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒரு டேலண்டட் மியூசிக் டைரக்டர் அண்ட் ரொம்ப நீட் ஒர்க் இருக்கும் அவர்கிட்ட. சேம் எடிட்டரும் அப்படி தான். ஸோ படம் பார்த்துட்டு இது கொஞ்சம் எடிட்டருக்கே ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ஃபிலிம் இது. ஸோ அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அண்ட் முக்கியமாக எல்லாருமே சொல்கிற மாதிரி நம்ம கேமராமேன் ரிச்சர்ஸ் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் நிலைமை நினச்சா எனக்கு உண்மையிலே கஷ்டமாக இருக்குது சார். நான் அப்பப்போ ஷூட்டிங்கில் கூட நம்மளை 9 to 6 தான் ஷூட்டிங் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் 8 o'clock போயிட்டு ஓகே ரெடி ஆகிட்டு 6 o'clock அந்த 5:30க்கு சொல்லுவாங்க, டாலிங் அந்த சன்செட்டில் இப்படி ஒரு ஷாட் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஷார்ட். அப்புறம் பார்த்தா ஷார்ட்டாகவே இருக்குது. அது ஒரு சீன், அது நைட் 10 மணி தான் முடியும் அப்படி எனக்கு தெரியறதுக்கே 7 மணி ஆகும். ஸோ அதெல்லாம் நான் முடிச்சுட்டு நான் கிளம்பி வீட்டுக்கு போகும்போது சார் முடிஞ்சிச்சா ஷூட்டிங் பேக்கப் ஆயிடுச்சான்னு கேட்டால் இல்லை அவங்க வேறு லொக்கேஷன் போயிருக்காங்க, வேறு ஏதோ ஷூட் பண்ண போயிருக்காங்க. நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் ஷூட் முடிச்சுட்டு திரும்ப மார்னிங் 7 o'clock வந்துடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு டெடிகேஷன் கேமராமேன் சார் வந்து நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர்கிட்ட ஒர்க் பண்ணிக்கும். இப்போ சார் வந்து ரொம்ப ஃபாஸ்ட். அண்ட் எனக்கு அவர் ஒர்க் பண்ணுறாருன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அப்போ தான் ரீசெண்டாக மாநாடு படம் வந்தது. சார் தான் மாநாடு படத்தோட கேமராமேன். ஸோ அந்த படம் பார்க்கும்போதே தெரியும், அதுவுமே ஒரு கேமராமேன் அண்ட் எடிட்டருக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு படம் தான். ஸோ சார் தான் ஒர்க் பண்ணுறாரா வாவ் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அது நினச்ச மாதிரியே அந்த அந்த ஃப்ரேம்ஸ் அந்த குவாலிட்டி எல்லாமே வந்து நினச்சிட விட ரொம்ப அதிகமாக நல்லா இருந்தது சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நான் அது வந்து மறக்கவே மாட்டேன். இந்த படத்துக்கு நீங்கள் வந்தது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய லக்கு. ஸோ சேம் அதே மாதிரி ப்ரொடியூசர் நம்ம பாபு விஜய், அவர் தான் ப்ரொடியூசர். ஒரு ப்ரொடியூசர் கூட வந்து எல்லாரோட ப்ரொடியூசரோட கஷ்டம் வந்து எனக்கு தெரியும். பட் வந்து அவ்வளோ க்ளோஸராக நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா அந்த ப்ரொடியூசருக்கும் ஒரு ஹீரோ ஆக்டருக்குலாம் வந்து ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் இருக்கும். அவங்க எங்கேருந்து பணம் வாங்குறாங்க, அதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க, இது எதுவுமே எந்த ஆக்டருக்குமே தெரியாது. ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த ப்ரொடியூசர்கிட்ட நான் வந்து ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஒரு 10வது நாள் ஷூட்டிங் எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, என்ன 2 நிமிஷம் சும்மா இருக்கீங்க, டக்குன்னு இந்த கொல்த்ரா ஷாட் எடுத்துடலாமா அப்படின்னு நான் கேட்டோன்னே இவங்க என்ன ஷாக்காக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ப்ரொடியூசர்னா இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படின்றது எனக்கு இந்த படத்தில் தான் ரொம்ப க்ளோஸராக தெரிஞ்சுது. ஸோ ஒரு பியூட்டிஃபுல் ப்ரொடியூசர் நம்மளுக்கு கிடச்சிருக்காரு. கரெக்டான படத்துக்கு தேவையான விஷயங்களை செலவு பண்ணுறது, தேவையில்லாத விஷயத்துக்கு செலவு பண்ணாமல் இருக்கிறது. ஸோ அது எல்லாமே ஒரு குட் குவாலிட்டி ஒரு ப்ரொடியூசருக்கு. ஸோ அது நம்ம பாபு விஜய் சார் பண்ணார். அண்ட்
டைரக்டர் பாபு விஜய் சார் வந்து சம்டைம்ஸ் படம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சு எனக்கு கனவுலலாம் வர ஆரம்பிச்சிட்டார். சார் டார்லிங் ரெடி டார்லிங் அப்படின்னு. ஓ வீட்டில் இருக்குமா, ஓகே ஓகே அப்படின்ட்டு அந்த அளவுக்கு எப்படின்னா நம்மளை வந்து டயர்டே ஆக்க மாட்டார். நம்மளுக்கு வீட்டுக்கு போனால் தான் தெரியும் பயங்கரமாக உடம்புலாம் வலிக்குது, என்ன அப்படி பண்ணோம் இன்னைக்கு அப்படின்னா அவ்வளோ சீன்ஸ் நடிச்சிருப்போம். ஒரு நாள்லேயே ஒரு 150 சீன், படத்துலேயே 60 சீன் தானே பாருங்க அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டே இருப்பார். நம்மளுக்கு டயர்டே ஆகாது. ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக நம்மளை அந்த அந்த ஒரு பவருக்குள்ளே கொண்டு வருவார். கொண்டு வந்து வேலையை வந்து கரெக்டாக அவருக்கு வேலையை வாங்க தெரியும். அதே மாதிரி ஏதாச்சும் சின்ன சின்ன சஜஷன் சொன்னால் கூட வந்து அது ரொம்ப அழகாக எடுத்துக்க மாட்டார். இல்லை நான் சொன்னதே நல்லா இருக்கு, அதே பண்ணலாமே அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட ரொம்ப செல்லம் டார்லிங் அப்படிலாம், இது வந்து இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே, இது பண்ணுறது வந்து விஜயகாந்த் சார் பண்ணுற மாதிரி இருக்குது, நான் வந்து எப்படி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் புரிய வச்சதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் லெவல் வந்து ஒரு வாட்டி பண்ணி காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு நம்பிக்கை இல்லாமல் கேட்பார். அது பண்ணி காமிச்சதுக்கப்புறம் அவர் ஓகே இது ஓகே அப்படின்னுவாங்க. ஸோ அவர் அதே மாதிரி தான் அவர் வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து கதை சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பல ஃபோன் கால்கள், எங்கேயுமே போதும் டைரக்டர் சரவணன் கால் பண்ணார், தனஞ்சயன் சார் கால் பண்ணாங்க, அப்புறம் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இப்போ யாருப்பா அந்த பாபு விஜய் அப்படின்னு. நான் தான் நெக்ஸ்ட் ஃப்ரைடே மீட் பண்ணுறேன் என்ன, அப்புறம் டெய்லி எல்லாரும் கால் பண்ணுறீங்க, அப்புறம் இது ஃப்ரைடே இருக்கும் இது தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு கால் பண்ணி நீங்கள் நாளைக்கே வந்துடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டு அவர் வந்ததுக்கப்புறம் எனக்கு எல்லாருமே இவரோட கதையை கேட்க சொல்லி தான் கால் பண்ணாங்க. பட் அவர்கிட்ட ஒர்க் பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. அவர் வந்தோடனே யார்கிட்ட ஒர்க் பண்ணிங்கன்னா ஏஆர் முருகதாஸ் சார்கிட்ட தான் ஒர்க் பண்ணேன்னா நம்ம படம் பண்ணலாங்க ஓகேங்க அப்படின்ட்டு. ஏன்னா சார்கிட்ட இருந்து வராங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு குவாலிட்டி இருக்கும் அவங்ககிட்ட. ஒரு ஒன்லி சினிமா தான் பேசுவாங்க. நம்ம எங்கேயுமே புதும் சரவணன் சாராக இருந்தாலும் அது சார்கிட்டேருந்து நம்ம பாபு விஜய் வந்தாலுமே அந்த சினிமாவோட அந்த பேஷன் வந்து அவங்ககிட்ட பார்க்கலாம். அது நிறைய நம்மளும் லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ சாரோட படத்தில் போய் ஒர்க் பண்ணி லேர்ன் பண்ண முடியாததெல்லாம் அவங்களோட அசிஸ்டன்ட் படத்தில் ஒர்க் பண்ணால் லேர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் அவங்களோட பேட்டர்னில் தான் இருப்பாங்க. ஸோ எனக்கு கதை சொன்ன உடனே ரொம்ப பிடிச்சது. அண்ட் அவர் ஒரு நம்பர் ஆஃப் டேட்ஸ் சொன்னார். அதோட ரொம்ப ஏர்லியாக தான் படம் முடித்தாங்க. படம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் வந்து இப்போ எல்லோரும் சொன்னாங்க படத்தில் நிறைய நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் அண்ணனோட சாயல் இருந்தது அப்படின்ட்டு. அதுக்கு காரணம் என்னென்னா நான் படத்தில் வந்து அவரோட ஃபேன் ஆக்சுவலி. ஸோ அவரோட ஃபேனாக நான் படத்தில் இருப்பேன். ஸோ அதனால் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ஸில் கொஞ்சம் அவரை பேஸ் பண்ண சில சீன்ஸ்லாம் வந்து இருக்கும். அவரை மாதிரியே கொஞ்சம் பாடி லாங்குவேஜ் பண்ணுறது, அவர் மாதிரி டைலாக் பேசுகிறது அதெல்லாம் இருக்கும். பட் செகண்ட் ஹாஃபில் கதைக்குள்ளே போகிற மாதிரி ஒரு இம்பேக்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கும். பட் இது செகண்ட் ஹாஃபே ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங், ஒரு ஃபஸ்ட்டு டைரக்டருக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங் ஸ்கிரிப்ட் தான். ஏன்னா இது வந்து லைக் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான். அவர் நினச்சாருன்னா ஈஸியாக ஒரு கமர்ஷியலாக ஒரு செகண்ட் ஹாஃபில் அது கொண்டு போயிருக்கலாம். பட் அவர் எந்த இடத்துலையுமே அதை விடலை. நான் கூட ஒரு இன்ட்ரோல் பேக்கில் கூட நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த டைலாக் கூட நான் கேட்டிருந்தேன், இது இன்ட்ரோலில் இருந்தால் நல்லா இருக்குமேன்ட்டு. பட் அதுக்குமே அழகான ரீசன்ஸ்லாம் வச்சுருந்தார். இல்லை இப்படி வந்தால் ஹீரோயிசமாக போகணும் செகண்ட் ஹாஃபில், நம்ம கதை அப்படி பேஸ் பண்ணி இல்லை. ஸோ அப்படின்னு சொல்லி படத்துக்கு என்ன வேணுமோ ஒரு ஹீரோக்குன்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ஸ் மூவியில் இல்லாமல் அந்த கதைக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸோட ப்ளஸ் ஹீரோவை மாசாக எப்படி காட்டுறதுன்னு அந்த அளவுக்கு ஒரு பேக்கேஜாக அவர்கிட்ட இந்த படத்தை எடுத்திருந்தார். ஸோ எல்லாருமே படத்தை வந்து நீங்கள் தேட்டரில் பாருங்கள். நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்ட்டு நான் நம்புகிறேன். அவ்வளோதான்ல. இல்லை இப்போலாம் எது பேசினாலும் பயமாக இருக்குது மார்க் பண்ணி. ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த படம் மாதிரி தான், நம்ம படத்தோட ட்ரைல் மாதிரி தான் சற்றென்று மாறுது வானிலை. நம்ம இங்கேயே இப்போ ஒரு பெரிய வானிலை மாற்றம் வந்திருக்கு. இந்த மாற்றம் வந்து இதுக்கப்புறம் எப்பவுமே மாறாது அப்படின்னு நான் நம்பிக்கையாக இருக்கேன். உங்களுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு கிளைமேட்டாக தான் இனிமேல் இருக்கும் தமிழ்நாடு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருமே இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். இங்கே வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.